எங்கே வரமாட்டீர்கள் என்று பயந்து போயிட்டு தூக்கமில்லை என்று சொன்னாலே துடிதுடித்து போவேனே. இதற்கு ஆபத்தை என்று எழுதி பிறகு நான் வராமல் இருப்பேனா? சிவகாமி, வீண் காலதாமதம் கூடாது. இனி எங்கும் நாம் தெரியாமல் இருக்க வேண்டும். அதற்கு உடனே ஏற்பாடு செய்யுங்கள். வானத்துக்குத்தான் நிலவு சொந்தம் என்று பட்டயமாய் எழுதி கட்ட வேண்டும். ஒளி நிறைந்த உலகத்துக்கு உரிமை சீட்டு தேவையில்லை. ஆனால் நான் இருக்கும் உலகம் நன்றி கட்ட உலகம். அத்தான், உடனே நம் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். அவசரப்படாது சிவகாமி. இல்லையானால் என் பிணத்தை தான் நீங்கள் காண வேண்டியிருக்கும். சிவகாமி, உன் ஆசை நினைவுகளை நான் நிச்சயமாக அலட்சியப்படுத்த மாட்டேன். ஆனால் நான் எனது அன்னைக்கு அளித்திருக்கும் வாக்குறுதியை நினைத்தால் அது எனக்கும் தெரியும் அத்தா. ஆனால் நீங்கள் அந்த சபதத்தை நிறைவேற்றும் வரை நாம் உயிரோடு இருக்க வேண்டும். சிவகாமி, எனக்கு மட்டும் உன் காதல் அக்கறை இல்லை என்றா கருதுகிறாய்? அத்தா, பெண் தன் இதயத்தை ஒரு ஆணிடம் ஒப்படைத்து விட்டால் அவளுக்கு இருக்கும் அக்கறை வேறு யாருக்கும் இருக்காது. துடிக்கும் என் உள்ளத்திற்கு ஒரு சொல் சரி என்று சொல்லுங்கள் அத்தா. கலங்காதே சிவகாமி. என் நல்வாழ்வில் அக்கறை செலுத்தும் என் தாயார் கட்டாயம் இதற்கு இணங்குவார். அவர்கள் அனுமதி பெற்று விரைவில் நம் திருமணத்துக்கு ஏற்பாடு செய்கிறேன். சரி, நீங்கள் சீக்கிரம் புறப்படுங்கள். அப்பா பார்த்து விட்டால். அப்பா எங்கிருக்கிறார்? வாயோட்டிய போயலை. அப்பா, அப்பா கூப்பிடாதபடி. நீங்க எங்கடா வந்த? ஏண்டா பேசாம இருக்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒட்டக்கூட்டம் பேர மாதிரி கதைகளா கொட்டினேடா. இப்ப அந்த வாயங்க வாய் மட்டும் இல்ல, கையும் இருக்கு. இப்ப நீ எங்க இருந்து பேசுறேங்கிற ஞாபகத்தில் வச்சுக்கோ. இனிமே நீ தப்பவே முடியாது.